இன்றைக்குமே நீ குடிக்கின்ற கஞ்சி முதற்கொண்டு உனக்கு கொடுத்திருக்கின்ற சட்டி முதற்கொண்டு என் பாட்டை வாங்கி கொடுக்க போய் அதுக்கு ஊர்ல இருக்கிற இடத்த வந்து ஈஸி போட்டு பார்ப்போம். ஈஸி போடு. ஒரு 30 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி பாரு யாராவது ஒரு அம்பலம் பாவம் கிறுக்கு போய் வந்து அவங்க வெளியே கொடுத்து போயிட்டான். அவன் தான் நமக்கு சூனியம் வச்சாரு. சொந்த செலவு சூனியம் வைக்கிறது அதான். சொந்த செலவு வைக்கிற சூனியம் இருக்கிறது அதான். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் நடுநிலையோடு செயல்படுவதற்கு நான் சொல்றேன். மதுரையில 2 மாபெரும் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கேன். எதுக்காண்டி? நமக்காண்டியா இல்ல, என் சாதிக்காண்டியா இல்ல. காவல்துறை அதிகாரிகள் மீதும் அரசு துறையினர்கள் மீதும் மருத்துவர்கள் மீதும் பொய் பிசிஆர் வழக்குகள் பதிவு செய்யவே கூடாதுன்னு. இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் கைது செய்ய போனாருன்னா உடனே அவன் கேட்பான், சார் நீங்க என்ன சாதி? நான் வந்து தலித்து, என்னை வந்து நீங்க சாதியை சொல்லி திட்டினீங்க, உங்க மேல கேஸ் விட்டுருவேன். நம்ம காவல்துறை அதிகாரிகளோட வீரம் மற்ற பேச்செல்லாம் நம்மட்டுதான். இந்த வீரம்லாம் நம்மடுதேன். இதை தலித்து அங்க சொல்லிட்டாங்க. ஒரு 4 ஸ்டெப் பேக்ல வந்துறாரு. முந்தானத்தை நம்ம மதுரையில அந்த பாலத்துல, செல்லூர் பாலத்துல ஒரு மாட்டு வண்டி ஓட்டிட்டு ஒருத்தர் வராரு. மாட்டு வண்டி ஓட்டிட்டு வரல ஒரு காவல்துறை அதிகாரி பைக்ல வராரு. பைக்ல வர்றப்ப மாட்டு வண்டி ஓரமா போற பரதேசி ஓரமா போறான்னு வைக்கிறாரு. நான் பின்னாடி பைக்ல வந்துட்டு இருக்கேன். அவன் வேற ஒண்ணுமே பண்ணல. இறங்கி வந்து நின்றுட்டு, சார் ஏன் சார் என் சாதியை பற்றி வந்தீங்க அப்படின்னா, இவரு நான் இப்ப சொன்னேன் பரதேசினால சொன்னேன், இப்ப கூட என் சாதியை சொல்லியா சார் வந்தீங்க. அவர் போய்த்தோட நாசமா போற வண்டி போயிட்டாரு. இவங்க சனியானா ரீதியில படிச்சு வேட்டிக்கார ஆகிட்டு சனியானா போய்த்தோடான்னு போறாரு. அப்ப காவல்துறை அதிகாரிகள் மீது எந்த அளவுக்கு ஜாதிய வன்மத்தை, யூனிஃபார்முக்கு எதுக்கே ஜாதி, காவல்துறை அதிகாரிகிட்ட ஜாதிய பாகுபாடுகள் இருக்கக்கூடாது. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே தெரியும், மிலிட்டரிக்கு கூட அந்த அதிகாரம் கிடையாது. எவன் தப்பு போனாலும் எந்த இடத்துல லத்தியத்துக்கு அடிக்கிற ஒரே அதிகாரம் காவல்துறை அதிகாரிகள் தான் இருக்கு. ஆனா அந்த லத்தியத்துக்கு அமர்ந்து கூடாது. அதே கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆமா, ஒருவேளை காவல்துறை ஆம்பளை எடுத்து அடிப்பாங்க, நம்ம தானே ஆம்பளை, அதனால கூட அடிக்கணும். அதனால கூட காவல்துறைக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும். காவல்துறை பொம்பளை அடிக்கிற பழக்கம் இருக்காது இல்ல. இப்ப ஏற்பட்ட ஜாதிய வன்மத்தை, ஜாதிய துஷ்பிரயோகத்தை இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு அரசு துறை அதிகாரிகள் யூனிஃபார்ம் சர்வீஸ் எதுக்கு? எந்த ஜாதிய பாகுபாடும் பேதமும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய சீருடை பணி. ஆனா அந்த பணியை கூட இன்றைக்கு ஜாதியை சொல்லி மிரட்டி வைத்திருக்கிறார்கள் அவர்கள். இதற்காக பொய் வழக்குகள் 1000 மணிகட்டும். அத்தனை வழக்குகளுமே உச்ச நீதிமன்றம் அல்ல, உயர் நீதிமன்றம் அல்ல, உச்ச நீதிமன்றம் சென்றேனும் நாம் நீதி கிடைத்து விடும், நீதி வாங்கி விடுவோம். உங்களுக்கு முன்னாடி ஒரு சிறு கதை சொல்லி என்னுடைய இறுதி உரையை முடிக்க விரும்புகின்றேன். எல்லாருமே இந்த தேவர் சாதியை சார்ந்தவர்கள் முரடர்கள், அதான் இந்த தேவர் சாதியை சார்ந்தவர்கள் அநியாயத்துக்கு போவாங்கன்னு சொன்னா அவனை செருப்ப கருதிட்டு அடிய நிக்கிறதுல என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஒரு பசு தன் மகன் வந்து தேர் எடுத்துட்டு போறான். தேர் எடுத்துட்டு போறப்ப தெரியாம ஒரு பசுவோட கன்று குறுக்க வந்துருது. அந்த கன்று குறுக்க வந்தோன்னா அந்த கன்று தேரை வந்து சின்ன பையன் கண்ட்ரோல் பண்ண முடியாம விட்டுறாப்புல அந்த பசு கன்றை வந்து அந்த தேர் ஏற்றி இறக்கிறது, கொன்றுது. கொண்டதுக்கு பிறகு அந்த மனு வேகமா வருது, அந்த பசு வந்து வேகமா வருது. மன்னன் அரண்மனை முன்னாடி வச்சிருக்க அந்த நீதிமணியை வந்து டம் டம் அடிக்குது. நீதிமணி அடிச்சு சொன்ன மன்னர், யார் அங்க வெளியே பாருங்க, என்ன பிரச்சனை, மண்ணை அடிக்குது அப்படிங்கிறாங்க. மன்னா அங்கே ஒரு பசு வந்து இருக்கிறது மன்னா, அழுத கண்களோடு நிற்கிறது அப்படின்னு வந்து வாயிற்காவலன் சொல்றான். என்னன்னு கேளு அப்படிங்கிறப்ப அந்த கண்டுகுட்டி அதை பார்த்து அழுக ஆரம்பிக்குது. கண்டுகுட்டியை பார்த்து அழுக ஆரம்பிச்சா இதுக்கு என்ன காரணம் விசாரிங்கிறாரு. விசாரிக்கிறப்ப மன்னா இது தங்களுடைய புதுவர் நம்மளுடைய இளவரசர் அந்த தெரியாம அந்த பசு கன்றை ஏற்றி கொண்டுட்டாரு அப்படிங்கிற. அதுக்கு நீதி கேட்டு இந்த பசு வந்திருக்கு உங்ககிட்ட. சற்றும் தாமதிக்காமல் தன்னுடைய பெற்ற மகன் என்று பாராமல் அதே தேர்காலடியிலே அந்த மகனை வைத்து தேரை ஏற்றி கொண்டு நீதி வழங்கினானே மனுநீதி சோழன். அப்பேற்பட்ட பரம்பரை வந்தவர்கள் நாங்கள், அந்த மனுநீதி சோழனுடைய பரம்பரை நாங்கள். எனவே நீதி தவறி ஒரு நாளும் நாங்கள் நடக்கப் போவதில்லை, நடந்துவிடப் போவதில்லை. அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம், எவருக்கும் அஞ்ச மாட்டோம் சொல்றோம். ஆனா அதே சமயத்துல அஞ்சாமையோடு இருந்து நீதி காத்து நீதி பரிபாலங்களை வழங்கக்கூடியவர்கள் அம்பலங்களாக முடிசூடி இருக்கிறார்கள். அப்பேற்பட்டவர்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட அக்கிரமங்கள் நடக்கும் போது இன்றைக்கு வரைக்கும் புகார் கொடுத்து 13 நாட்கள் ஆனதற்கு பிறகு சட்டத்தின் மீதும் ஜனநாயகத்தின் மீதும் எங்களுக்கு மாபெரும் நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தினாலே இதுவரை பெருமை காத்து வந்து கொண்டிருக்கின்றோம். இனியும் அந்த கயவர்களை கைது செய்வதற்கு காவல்துறைக்கு அச்சமாக இருந்தால் ஓரிரு வாரங்கள் எங்களுக்கு டைம் கொடுங்கள். அந்த கயவர்களை கொண்டு வந்து காவல் நிலையத்தை நாங்களே ஒப்படைக்கிறோம். அப்போதுதான் அவர்கள் மீது வழக்கு போடுங்கள். மீண்டும் அவர்களை கொண்டு வரும்போது எங்கள் மீது மற்றொன்று ஒரு பொய் புகார்களையும் தருவார்கள். எங்களை கடத்திக்கிட்டு போயிட்டாங்க, அவன் ஜோதிராவா நாங்க கடத்திட்டு போறது பிளஸ் வந்து சிம்ரானா இடுப்பு பிடிச்சு தூக்கிட்டு போறது இல்ல கடத்திட்டு போயிட்டாங்க ஒரு கேஸ கொடுப்பாங்க, போய் பிசிஆர் ஒன்று போடுவாங்க. 2 வழக்கையும் சந்திக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அதே சமயத்துல அந்த குற்றவாளிகளை பிடிச்சா உங்ககிட்ட கொடுக்குறோம். அன்னைக்காவது அவங்களை வந்து ஒரு கருணை உள்ளத்தோட அந்த உங்க வீட்லயும் பொம்பளை பிள்ளைலாம் இருக்கு, நாளைக்கு உங்க வீட்டுல இழுத்தாங்கன்னா நாங்களாச்சும் சர்வீஸ்ல இல்ல ஜாதி கட்சியில இருக்க வந்து போராடுறோம். யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்க வீட்டுல யார் வீட்டுல இழுத்தா நீங்க வெளியில வந்து போராடவும் முடியாது, சொல்லவும் முடியாது.
ஆனா உங்களுக்கு சேர்த்து தான் நாங்க போராடுறோம். அப்பேற்பட்ட தாய் குலங்களை காக்க வேண்டிய கடமை கண்ணியம் உங்களுக்கும் இருக்கிறது. எனவே அவர்களை விரைவிலே கைது செய்யுங்கள். இன்றைக்கு அரசனோடு இருக்கக்கூடிய பல பெண்களின் வாழ்க்கையை நீங்கள் பாதுகாத்திருங்கள். அதற்கு முன்பாக இங்கே கோமணம் கட்டிக்கொண்டு நம்ம அரசனோடு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பஞ்சாயத்து தலைவர் அவர்களை கோமணத்தை விட்டுவிட்டு கொஞ்சம் எல்லாருக்கும் வேட்டியை கட்டிக்கிட்டு தண்ணீரை வைத்து சொல்லுங்க. இந்த கோமணத்தை கட்டி ஊருக்கு பொம்பளை இருக்காங்க, அதனால ஒரு வேட்டி வீட்டை கட்டிட்டு வந்து எல்லா ஊருக்கும் தண்ணியை விடுப்பா. தண்ணியை விடலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாங்க நேரடியா மேல பைப்பை போட்டு சைட்ல கூட எடுத்துட்டு போய்க்கிறோம். ஒன்னும் பிரச்சனை. என்னைக்கு நீங்க பிரச்சனையை முடிச்சு கொடுக்குறீங்க அன்னைக்கு கொடுங்க. இல்லைன்னா அது வரைக்கும் மாவட்ட நிர்வாகத்துல இருந்தும் வருவாய்த்துறை நிர்வாகத்துல இருந்தும் இந்த ஊருக்கு தண்ணி தர முடியாதுன்னு சொல்லி பகிரங்கமா அறிவிச்சிருக்கேன். எங்களுக்கு நாங்க கூட அங்க தண்ணி தொட்டிக்கிறத குடியிருக்கிறோம். மேலேயே சட்டி கொண்டு வைக்கிறோம், மேலே அடுப்பு கொண்டு வைக்கிறோம், அங்கனே தண்ணியை மூக்கிறோம், அங்கனே காய்ச்சலும், அங்கனே குடிக்கிறோம். ஏன்னா தண்ணி நீங்க தர மாட்டீங்கல்ல. அப்ப விரைவில் இங்க இருக்கக்கூடிய இளஞ்சிங்கங்கள் அத்தனை பேருமே 200க்கு மேற்பட்ட தண்ணி தொட்டி ஏறி மேல உட்காந்து யாருக்கும் தண்ணி போவாது. இது நாங்க விளையாட்டுக்காகவோ சிரிக்கிறதுக்காகவோ சொல்லல, சீரியஸா சொல்றோம். எங்களுக்கான உரிமையை கிடைப்பதற்காக எந்த அளவுக்கு இறங்கி போராடுவதற்கும் எங்களுடைய புலிப்படை தளபதிகள் என்றைக்கும் தயாராக இருப்பார்கள். அதே நிலையில குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னா நாங்க இருக்கிற நாடா இல்ல சுடுகாரா ஒட்டு மொத்தமா இல்லைன்னா அரசு இருக்கிறது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்க தேவமாக கூட தீய வச்சு எரிச்சு விட்டுருங்க, தமிழ்நாடு தலித்து நாடு மாத்தி விட்டுருங்க. யார் வந்து கேட்க போறானா? ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் தேவரனை மட்டும் இல்ல, எத்தனையோ பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து தங்களுக்கு ஆதரவு இல்ல, வெளியில சொல்ல மாட்டாம சாப்பிட்டாம இருக்கிறவங்க ஏங்கிறது ஓய்ங்கிறது கையை பிடிச்சு இருக்கிறது. அந்த காவலை பிடிச்சு காவல்துறை கொடுங்க, இல்லையா அடிச்சு கையை கால முறிங்க, வர்ற வழக்குகளை பார்த்துக்கலாம். பெண் மானம் ஒன்று, பெண் விடுதலை ஒன்று, பெண் மானம் ஒன்று நம்மளுடைய இலக்கு. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கல்லர் சமுதாயத்துல மரவர் சமுதாயத்துல வந்து பொம்பளை பிள்ளைகளை படிக்க வைக்க மாட்டாங்க, அடுப்பூத விட்டுருவாங்க, அவெல்லாம் ஸ்கூலுக்கு போக விட மாட்டாங்க. ஆனா அதையும் தாண்டி இன்றைக்கு மாவட்ட ஆட்சியராக, உயர் காவல்துறை அதிகாரிகளாக, பிரதமத்துறையில உயர் அதிகாரிகளாக பணிபுரிவதற்கு என்னுடைய பெண்கள் தயாராக வருகிறார்கள். அதை தடுக்கின்றதற்காக, அதை தடுத்து நிறுத்துவதற்காக இந்த கயவர்கள் செய்கின்ற வேலையை நாம் கண்டிப்போம். அதே சமயத்தில் இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த தண்ணீர் விடுவதற்கான முழு ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும், செய்து எங்களுக்கான நீதியை தர வேண்டும். நாங்க மற்றவங்க மாதிரி பல்ல எழுத்துக்கிட்டு எங்களுக்கு நிதி கொடுங்க நிதி கொடுங்கன்னு கேட்க, எங்களுக்கு தேவையான நீதியை கேட்கின்றோம். எங்களுக்கு தேவையான நீதியை கேட்கின்ற பொழுது அந்த நீதியை வழங்குவதற்கு பதிலாக அநீதியை இழைத்து விடாதீர்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அடுத்த போராட்டத்தை தொடருவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.